இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுளின் வார்த்தையை கேட்காதோர் திமிர் பிடித்தவர்களே, இருமாப்பு பிடித்தவர்களே, கடவுளுடைய வார்த்தையை செவி கொடுக்க மறுக்கின்ற ஒவ்வொரு செவிகளும் ஒவ்வொரு ஆன்மாவும் திமிர் பிடித்தவர்களே. உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு திமிர் இருக்கக்கூடாது, உனக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது என்று அடிக்கடி நாம் பேசுகின்ற பொழுது பயன்படுத்துகின்ற வார்த்தை. அந்த திமிர் பிடித்தவர்கள் என்பதை இறை வார்த்தை யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. முதல் வாசகம் திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் 51 முதல் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது. மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் திமிர் பிடித்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்கள். செவியை மட்டும் சொல்லவில்லை, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியையும் அதே போல ஏற்க மறுக்கும் உள்ளமும். இந்த செவியும் உள்ளமும் மனிதனுக்கு மிக மிக அவசியம். நாம் எவற்றையெல்லாம் கேட்கிறோமோ அவற்றை உள்ளிருத்தி தியானிக்கின்ற ஒரு உன்னதமான பணியை தான் இந்த உள்ளம் செய்கிறது, ஆன்மா செய்கிறது. எனவே இறை வார்த்தையை உடல் அளவிலும் உள்ள அளவிலும் ஆன்மா அளவிலும் கேட்டு தியானிப்பவர்களே இறைவனுக்கு உகந்த மக்கள், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். அந்த உயிருள்ள இறை வார்த்தையை கேட்க மறுப்போரு எப்பொழுதும் திமிர் பிடித்தவர்களே என்று சொல்கிறார்கள். அவர்கள் இறைவனுக்கு மட்டும் எதிராக செயல்பட மாட்டார்கள், தூய ஆவியானவருக்கும் எதிராக செயல்படுவார்கள். சண்டையில ரொம்ப கோபம் வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா கடிச்சிட்டு போவோம், அந்த கோபத்தின் வெளிப்பாடு. அதுபோல இறை வார்த்தையை கேட்க மறுப்பவர்கள், திமிர் பிடித்தவர்கள் எப்படி தங்களுடைய திமிரை கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இந்த மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் இந்த ஸ்தேவான் திருத்துதர்களை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். நமது வாழ்க்கையில இறை அமுத மொழியை, இறை வார்த்தையை கேட்டு அவற்றை விசுவசித்து அவற்றின் வழியாக வாழ்வு பெறுவதை விட்டுவிட்டு கோபம் கொண்டு திமிர் பிடித்தவர்களாக, மக்கள் பார்வைக்கு நாம் திமிர் பிடித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இறை பார்வைக்கு நாம் எப்பொழுதும் அடங்கி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம். அதனைத் தொடர்ந்து 2 விதமான இறை வார்த்தையை நற்செய்தி யோவான் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 35 ஒன்று வாழ்வு தரும் வார்த்தை, இறை வார்த்தை. 2வது வாழ்வு தரும் உணவு. இந்த வாழ்வு தரும் வார்த்தையும் வாழ்வு தரும் உணவும் இரண்டும் இயேசுவே. உணவும் அவரே, வார்த்தையும் அவரே என்பதை யோவான் நற்செய்தியாளர், என்னுடைய முன்னோர்கள் மன்னாவை உண்டனர், ஆனால் நீங்கள் உண்ணக்கூடிய வாழ்வு தரக்கூடிய உண்மையான இறை வார்த்தை, உண்மையான இறை உணவு நானே, என்றும் அழியாத உணவு என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக எடுத்துரைக்கின்றார். இத்தகைய வாழ்வு தரக்கூடிய இறை வார்த்தையை நாம் உண்போம், இறை வார்த்தையை ருசிப்போம், இறை வார்த்தையினுடைய சுவையை அனுபவிப்போம். அவற்றின் வழியாக பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் இறை வார்த்தையை கேட்க மறுக்கின்ற திமிர் பிடித்தவர்களாக இல்லாமல் இறை வார்த்தையை எங்கள் செவிகளின் வழியாக கேட்டு ஆன்மாவோடு ஆன்மாவாக பிணைந்து இணைந்து தியானித்து வாழ்வாக்கக்கூடிய அருளையும் ஆற்றலையும் பொழிவீராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுளின் வார்த்தையை கேட்காதோர் அல்லது கடைபிடிக்காதோர் திமிர் பிடித்தவர்களே. ஆமேன்.